பிரைஸ் த லார்ட். நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய வருடத்தை நாம் காணப்போகிற இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு ஒரு சில காரியங்களை குறித்து பேச ஆசைப்படுகிறார். எதற்காக தெரியுமா? பழைய வருடத்திலிருந்து புதிய வருடத்திற்கு நாம் போகும் பொழுது ஏதாவது ஒரு டிசிஷனை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கணும். நான் உலகத்தில் பாவம் என்று நினைக்கிற காரியங்கள் மட்டும்தான் பாவம் அப்படின்னு கிடையாது. கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, இப்படிப்பட்டவை தான் பாவமா அப்படின்னு கேட்டால் அதுவும் பாவம்தான். ஆனாலும் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நாம் நினைக்கக்கூடிய ஒரு சில சிறிய காரியங்கள் கூட பாவங்கள் தான். கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபு 4:17, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். பார்த்தீங்களா? கர்த்தரே சொல்கிறாரு, நீங்கள் ஒருவருக்கு நன்மை செய்ய உதவி செய்ய அறிந்திருந்தும், அதாவது திராணி இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் மீதுள்ள வெறுப்பினாலோ கோபத்தினாலோ எரிச்சலினாலோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலோ அந்த நன்மையை அவர்களுக்கு செய்யாமல் நீங்கள் விலகி வரும் பொழுது அது உங்களுக்கு பாவமாக தான் இருக்கும். இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக ஆலயத்திற்கு சென்று கிறிஸ்மஸ் ஆராதனைகளை கொண்டாடுவதோடு மாத்திரமல்லாது பிறருக்கு உதவி செய்து ஏழைகளின் தேவைகளை சந்தித்து அவர்களையும் நாம் உண்கிற உணவில் ஒருவேளை உணவாவது அவர்களுக்கும் கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துகிற மாதம். அப்படி இன்றைய மாதத்தில் நீங்கள் எத்தனை பேருக்கு உதவி செய்தீங்க? ரொம்ப இல்லை, ஒரு நபருக்காவது உங்களுடைய திராணிக்கு ஏற்ப நீங்கள் உதவி செய்து தான் ஆகணும். இல்லையெனில் உங்களுடைய பிரயாசங்கள் வீணாகத்தான் இருக்கும். நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய திராணி உங்களுக்கு இருந்தும் நீங்கள் அதை செய்யாமல் போவது உங்களுக்கு பாவமாக இருக்கும் என்று தான் கர்த்தர் சொல்கிறார். இன்னும் இந்த வருடம் முடியலை. உங்களால் முடிந்த உதவியை, ஒரு நேர உணவாக இருக்கலாம், ஒரு உடையாக இருக்கலாம், பிறருக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க. புது வருடத்தில் ஆசீர்வாதத்தின் வருடமாக தொடங்குங்க. Have a blessed day. Jesus bless you.